சாட்டை துரைமுருகன் அரெஸ்ட பத்தி ஏன் ஒன்று வீடியோ போடலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸை போட்டுருக்கீங்க. அண்ட் சாட்டை துரைமுருகனை பத்தி பேசுங்க ப்ரோன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த டீட்டெயில் வந்து இப்போ சாட்டை துரைமுருகனை வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் மேல எந்தெந்த செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அண்ட் அரெஸ்ட் பண்ணும்போது போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது மொபைலை சீஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா, ஏன் யூடியூப்ல பாலிடிக்ஸ் பேசுறவங்களுக்கு மட்டும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது வண்டி ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒன்னா பார்க்கலாம் வாங்க. அண்ட் ஆர்டிகல் 19 படி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஒன்னா பார்க்கலாம் வாங்க. ஹலோ பெட்டா சிட்டிசன்ஸ், திஸ் இஸ் மீ அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார். இந்த வீடியோ வந்து சாட்டை துரைமுருகனோட கேஸ் அப்டேட் வீடியோ தாங்க. வாங்க ஒன்னா பார்க்கலாம். ஸோ சாட்டை துரைமுருகன் அவர்களை வந்து ஃபர்ஸ்ட் எதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அவர் பேசுறதுக்காக அரெஸ்ட் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவர் பேசுனதுக்காக இல்லைங்க, அவர் பாட்டு பாடினதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஜூலை 8 அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயின்ல, விக்ரபாண்டி எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து ஒரு பாட்டு பாடினதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு திருச்சி சைபர் கிரைம் போலீஸ் வந்து அவர் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ அது என்ன பாட்டு ப்ரோன்னு சொன்னேன், நீங்க பாடி காட்டுங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் பாடினா என் மேல கூட போலீஸ் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த பாட்டை ஆல்ரெடி சீமான் அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல வந்து பாடியிருக்காரு. அந்த பாட்டை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், அதை நீங்க பாருங்க. எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுறேன், மேலே பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. போடு பாப்போம், போட்டு உள்ள வை. ஸோ இந்த பாட்டு பாடினதுக்காக தான் சாட்டை துரைமுருகனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். ஸோ திருச்சி சைபர் கிரைம் போலீஸ் வந்து இவர் குற்றாலத்துல போய் குளிக்க போற டைம்ல இவர் அரெஸ்ட் பண்ணிருக்க சொல்லிட்டு இவரே சொல்லியிருக்காரு. ஸோ இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு இவர் மேல வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா எதுக்கு அரெஸ்ட் பண்ணன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலன்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்ல ஒரு 10 நிமிஷம் சொல்லி 7:30 மணிக்கு கைது பண்ணவங்க எனக்கு கைது ஆணை கொடுக்கல, என்ன வழக்குன்னு சொல்லல, எதுக்காக கைது செய்யறோம்னு சொல்லல, எங்க கொண்டு போறோம் அப்படிங்கிறது சொல்லல. சரி, என் மனைவிக்காவது தகவல் சொல்றீங்கன்னு சொல்றேன், அதுக்கும் அனுமதிக்கல. சரி, என்னுடைய அட்வொகேட்டுக்கு தகவல் சொல்றேன், அவங்க வந்து இருப்பாங்கன்னா அதுக்கும் அனுமதிக்கல. என்ன எஃப்ஐஆர்னு தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சொல்லிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லீகலா பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை போலீஸ் அரெஸ்ட் பண்றானா எதுக்காக அரெஸ்ட் பண்ற சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்ட ஃபுல் டீடைல் வந்து சொல்லணுங்க. அது மட்டும் இல்ல, அவர்கிட்டயே சொல்லணும், அவர் அட்வொகேட் கிட்டே சொல்லணும், இல்ல அவர் சொந்தக்காரர் யாருக்கிட்டனா அதை சொல்லணும்னு சொல்லிட்டு நியூ கிரிமினல் லா வந்து தெளிவா சொல்லியிருக்குங்க. ஆனா இவர்கிட்ட சொல்லாம கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவர் வீடியோல சொல்லியிருக்காருங்க. சோ வர வழியில தான் இவர்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா இவர்கிட்ட மொபைல் எல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த அஃபென்ஸுக்கும் மொபைலுக்கும் கனெக்ஷனே இல்லைங்க. இவர் வந்து ஸ்டேஜ்ல பாட்டு பாடினதுக்காக தான் இவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா மொபைலுக்கு இவருக்கும் கனெக்ஷன் இல்ல, ஆனா மொபைலை சீஸ் பண்ணிருக்காங்க. நார்மலா பாத்தீங்கன்னா போலீஸ் ஒரு அஃபென்ஸ்ல வந்து மொபைல் இன்வால்வ் ஆனா, சோ ஏதாவது ஒரு அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா மொபைல் மூலியமா கனெக்ஷன் இருந்தா மட்டும் தான் அதை சீஸ் பண்ணுவாங்க நார்மலா. சோ சீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சீசர் மெமோ கொடுப்பாங்க. சோ அது மூலியமா பாத்தீங்கன்னா ரிட்டன் டாக்குமெண்ட் உங்க மொபைல்ல நான் சீஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ் பர்சன் அந்த அரெஸ்ட் பர்சனுக்கு வந்து மெமோ கொடுப்பாங்க. இதுதான் ரூல் படி ஃபாலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த மொபைல்ல வந்து என்ன டாக்குமெண்டோ ஏதாவது ஒரு மிஸ் ஆனாலுமே அது போலீஸ் தான் ரெஸ்பான்சிபிள். என்ன டேமேஜ் ஆனாலுமே சரி, உள்ள இருக்க எந்த டாக்குமெண்ட் இருந்தாலுமே டாக்குமெண்ட் வந்து எந்த யாருக்குன்னா ஷேர் பண்ணாலுமே அந்த போலீஸ் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணுங்க. ஏன்னா ரைட் டு பிரைவசின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டே இருக்கு. அது ஆர்டிகல் 21ல ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல வந்து இப்ப எல்லாருமே அவங்களோட மொபைல்ல வந்து எல்லாரோட இன்ஃபர்மேஷன் வச்சுன்னு இருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனா இருக்கும். அந்த மொபைலோட டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா போலீஸோட இன்வெஸ்டிகேஷனுக்காக வச்சுக்கலாம் தவிர, ஆனா அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் அதை ஏதாவது மிஸ்யூஸ் லீக் பண்ணாங்கன்னா போலீஸ் மேலே இவர் பாதிக்கப்பட்டவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாங்க. இது எல்லாமே நம்ம ரைட்ஸ் தான். ஆர்டிகல் 21 கிளியரா சொல்லியிருக்கு, ரைட் டு பிரைவசின்னு சொல்லிருக்கு. ஸோ போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல அந்த போனை யூஸ் பண்ணிக்கலாம் தவிர, ஆனா லீக் பண்ணக்கூடாது, அந்த டாக்குமெண்ட் வந்து யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. போலீஸ் இவர் பாட்டு பாடினதுக்காக இவர் மேல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி இவர் அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் இவர் ஜூலை 8க்கு அப்புறம் இவர் பாட்டு பாடினால இவர் மேல வந்து புது லால வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸோ ஜூலை 1க்கு முன்னாடி இவர் பாட்டு பாடினானா ஐபிசி படி, இந்தியன் பீனல் கோட் படி இவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ ஜூலை 8னால பிஎன்எஸ் ஆக்ட் படி இவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எந்தெந்த செக்ஷன் படி ஒரு மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, செக்ஷன் 196, 192, 111 and 353 படி புதுசா வந்த பிஎன்எஸ் படி ஒரு மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லங்க, எஸ்டி மேலே ஒரு மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 3 படி ஒரு மேல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்லியிருந்தாங்க. சாட்டை துரைமுருகனை குற்றாலத்தை அரெஸ்ட் பண்ணி அவரோட புது கார்ல கோர்ட்டுக்கு கூப்பிட்டு வரத்துல போலீஸ் வந்து அந்த காரை வந்து ப்ராப்பரா ஓட்டலன்னு சொல்லிட்டு அவர் வீடியோல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வர வழியில பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவர் வீடியோல சொல்லியிருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா அவரோட புது கார் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. வண்டியை கண்ணா ரேஸ் பண்ணி அந்த ஓட்டுறாரு. கொஞ்சம் பொறுமையா போங்கன்னு சொல்லி என்ன ஓட்டுநர் பின்னாடி இருந்து சொல்றான், அண்ணா கொஞ்சம் பொறுமையா போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை பத்தி கவலையோட வேகமா போறாரு. அப்ப எனக்கு பார்த்தா தெரியுது முன்னாடி போற கார்ல இவங்க மோத போறாங்க அப்படின்னு. ஐயா பாத்தியா அப்படின்னு சொல்றதுக்குள்ள டக்குன்னு பிரேக்க போறாரு. ஒண்ணு முன்னாடி உள்ள கார்ல மோதணும், முன்னாடி உள்ள கார்ல மோதுற மாதிரி வேகமா போயிட்டு பிரேக்க போட்டோன்னா பின்னாடி வந்த லாரி அப்படியே என்னோட கார் மேல மோதுது.
ஒட்டு மொத்தமா அந்த காரே அப்படி கொலாப்ஸ் ஆயிருச்சு. காருடைய பின்பகுதி மட்டும் தான் இல்ல, மொத்த காருமே கொலாப்ஸ் ஆன மாதிரி. நார்மலா பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஆக்சிடென்ட் நடக்கும் போது நம்ம ஆக்சிடென்ட் ப்ரூவ் பண்ணணும்னா அதுக்கு அட்லீஸ்ட் சிஎஸ்ஆர் காப்பி தான் மட்டும் தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஆனா பின்னாடி வந்து லாரி வந்து இடிச்சிட்டு போயிட்டு அவங்களோட டீடைல்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க அமிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலா ஆக்சிடென்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அட்லீஸ்ட் சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்த பிறகுதான் அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும்னால அவங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு 2 பேரும் என்கொயரி பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க அனுப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர் வீடியோல சொல்லியிருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா அன்ஃபேரா இருக்கு. அட்லீஸ்ட் சிஎஸ்ஆர் காப்பி வச்சா மட்டும் தான் அந்த இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா கொடுத்துப்பான்னு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா போலீஸ் தான் கெட்ட பேர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணி வரும்போது கூட ஆக்சிடென்ட் வந்திருக்கு. இப்ப சாட்டிதோர முருகனை அரெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வேற யாரோ அரெஸ்ட் பண்ணி வரும்போது ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போலீஸ்க்கு தான் இது வந்து கெட்ட பேர் ஆகும். கண்டிப்பா போலீஸோட டியூட்டி வந்து அந்த அரெஸ்ட் பண்ற பர்சனை வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டா வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றது போலீஸோட மெயின் இம்பார்ட்டன்ட் டியூட்டி. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. ஸோ திருப்பி அடுத்த டாபிக் பேசலாம் வாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா இவர் பாட்டு பாடி ஒரு சொல்லியிருக்காரு. அதுல SC ST ஆக்ட்ல வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. அந்த வேர்டு ஆல்ரெடி சினிமால நிறைய பாட்டு பாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது கிளிப்பா போட்டு இருக்காரு. அதையும் நான் போடுறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வார்த்தை பல்வேறு திரைப்படங்கள பாடல்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு வடிவேலுடைய நகைச்சுவை காட்சிகள்ல அட சண்டாளப்பாவி அட சண்டாளா அப்படின்னு சாதாரணமாக ஒரு வசவு சொல்லாக இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் இவரை வந்து அவங்களோட கார்லயே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல போயிட்டு ரிமாண்ட் பண்ண பார்த்திருக்காங்க. கோர்ட்ல போயிட்டு அந்த எஃப்ஐஆர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க தரப்புல போலீஸ் தரப்புல வந்து ஆர்கியூ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட நான் தமிழர் கட்சியோட அட்வொகேட் டீம் வந்து இவர் தரப்புல வந்து சப்போர்ட்டா வந்து ஆர்கியூ பண்ணிருக்காங்க. 2 தரப்புல வந்து ஆர்கியூ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் மெஜிஸ்ட்ரேட் வந்து அந்த வீடியோ பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு பாத்தீங்கன்னா இந்த செக்ஷனும் வந்து இந்த வீடியோவுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை, மேட் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து அந்த டைம்ல வந்து பெயில் கொடுத்திருக்காங்க. ஸோ அவங்க தரப்புல இருக்க அட்வொகேட் வந்து நல்லா ஆர்கியூ பண்ணன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. இவங்க தரப்புலயும் பாத்தீங்கன்னா இவங்க ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. 2 ஆர்கியூமெண்ட் கேட்டு மெஜிஸ்ட்ரேட் வந்து இவங்க தரப்புல இருக்க நியாயத்தை வந்து பெயிலாக கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. இப்ப பெயில் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா லீகலா பாத்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆர் ஒன்றும் பெண்டிங்ல தான் இருக்கும். ஹைகோர்ட்ல போய் தான் இவங்க குவாஷ் பண்ண போறோம். அத்த வேலையை இவங்க அதுதான் பார்ப்பாங்க. ஸோ லீகலா பாத்தீங்கன்னா போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாலுமே அது க்ளோஸ் பண்றது நார்மலா எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல போயிட்டு தான் குவாஷ் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவர் பாட்டு பாடினதுனாலதான் இவர் மேல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பாட்டை வந்து எதிர்கட்சியான ADMK வந்து எத்தனை டைமா பாட்டு பாடிருக்காங்க. ஸோ அவங்க மேல எல்லாம் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணல, என் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இது இன்டென்ஷனலா கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இவர் வந்து இந்த பாட்டு பாடினதுக்காக மட்டும் தான் இன்டென்ஷனலா இவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணல. இவர் வந்து ஆல்ரெடி வந்து கள்ளக்குறிச்சியில கள்ளசாரை பத்தி டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்காரு. நிறைய விஷயத்த வந்து இவர் வீடியோ போட்டனால இவர் மேல வேணும்ட்டு டார்கெட் பண்ணி இவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன்னு இவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த பாட்டு வந்து ஆல்ரெடி வந்து எதிர்கட்சி ADMK வந்து ஆல்ரெடி வந்து தேர்தல வந்து இந்த மாதிரி பாட்டு தான் பாடின்னு இருப்பாங்க. சோ அவங்க மேல எல்லாம் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணல, வேணும்ட்டு இன்டென்ஷனலா என் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்றான்னு சொல்லிட்டு அவர் வீடியோல சொல்லியிருக்காரு. என்னன்னா கள்ளக்குறிச்சியில போயிட்டு கள்ளச்சாரை விவகாரத்தை முழுமையாக ஆவணப்படுத்தணும். அந்த கண்ணுக்குட்டி வீட்டுல ஒட்டப்பட்டது திமுக அரசாங்கம் எடுத்து அதானி நிறுவனத்துக்கு எடுத்து துடிக்கிறது. இதுல ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஆல்ரெடி ஒரு கேஸ்லயே பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப ஜெயில இடமே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கேஸ்லயே வந்து சுப்ரீம் கோர்ட் கருத்து சொல்லியிருக்காங்க. சோ மோரோவர் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டிகல் 19 படி பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குங்க. அது வந்து நம்மளோட ரைட்ஸ். இந்த ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எல்லா இந்தியனுக்கும் வந்து கவர்மெண்ட்டும் சரி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து கேரண்டி கொடுத்திருக்காங்க. இந்த ரைட்ஸை வந்து யாருமே கர்டெயில் பண்ண முடியும், யாருமே நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியாது. யாரை பத்தி வேணா நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள பத்தி நம்ம பேசலாம். அதுக்குன்னு அவங்கள வந்து கெட்ட வார்த்தை போட்டு பேசக்கூடாது, அவங்களோட பர்சனல் லைஃப்பை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. ஜென்யூனா மக்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி நம்ம பேசலாங்க. அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு. சோ இதுதான் ஆர்டிகல் 19 சொல்லுது. சோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் சம்பந்தமா இப்ப வந்து நான் தமிழர் கட்சிக்கும் அண்ட் DMK வந்து ஒரு ஃபைட் போயின்னு இருக்குங்க. ஸோ சிஎம் தரப்புலயும் போயிருக்கு, சேகர் பாபு தரப்புலயும் வந்து 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. அந்த கிளிப்பை நான் போடுறேன், அதையும் நீங்க பாருங்க. அவருடைய உயரம் அவருக்கு தெரியும். என் உயரம் தெரியுமே 5.6. திராவிட முன்னேற்ற கழகம் கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார். நேத்து கூட பார்த்தேன், வீசிட்டு போயிருக்கலாமே. சோ இதுதாங்க இந்த வீடியோ. நிறைய பேர் பேசியிருந்தீங்க. இப்ப அவர் கேஸ் வந்து அவர் வந்து பெயில் கொடுத்துட்டாங்க. அண்ட் கூடிய சீக்கிரத்திலே பாத்தீங்கன்னா
ஹைகோர்ட்ல போட்டு இந்த எஃப்ஐஆர் வந்து குவாஷ் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு, ஹை சான்சஸ் இருக்கு. அண்ட் கடைசியா முக்கியமான ஒரு விஷயங்க, இந்த மாதிரி நான் பாலிடிக்ஸ் டாபிக் எல்லாம் பேசும்போது இவன் சங்கீடா, இவன் மங்கீடா, யூபிடா, இவன் தம்பிங்கடான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட், அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, நான் தமிழர் கட்சி இருந்தாலும் சரி, யார் இருந்தாலுமே சரி, அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சா எனக்கு போதுங்க. மக்களுக்கு சப்போர்ட், ஏன்னா அவங்க தான் வந்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டு போடுங்க, நான் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நல்லது செஞ்சா ஓகே. அவங்க ஏதாவது கரப்ஷன் பண்ணா அவங்கள பத்தி பேசுறது வந்து நம்மளோட ரைட்ஸ், நம்மளோட டியூட்டி. ஸோ இது நீ தெரிஞ்சுக்கோங்க. யார் நல்லது செஞ்சாலும், எந்த கட்சி இரஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த கட்சி இருந்தாலுமே நல்லது செஞ்சா நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி யாரா கரப்ஷன் பண்ணா அவங்கள பத்தி நம்ம பேசணும், அப்பதான் அந்த கரப்ஷன் நடக்காது. ஸோ இது என்னோட மோட்டோ. உங்களோட மோட்டோ என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாரா நம்மள சேனலை பத்தி தப்பா பேசினாலும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல போட்டு இவரை பத்தி பேச சொல்றீங்களே, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவா வந்து அந்த கமெண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் எது கேளுங்க. என்னை பத்தி ஏதாவது தப்பா பேசினா எவிடன்ஸ் கேளுங்க. ஸோ எவிடன்ஸ் காட்டி பேச சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம எவிடன்ஸ் வச்சுதான் நம்ம வீடியோல எல்லாமே பேசிட்டு இருக்கோம். ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. இவரோட அரெஸ்ட்டை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. பெட்டர் சிட்டிசன், பெட்டர் நேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a good day. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய் பாய்.